தாம்பரம் அருகே அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் நாடகம் மூலம் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையகத்திற்கு உட்பட்ட பீர்க்கங்கரணை காவல் நிலையம் சார்பில் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் இதனால் குடும்பங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்பது குறித்தும் நாடகத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முன்னதாக பேசிய காவல் ஆய்வாளர் ராஜி, கஞ்சா, மாத்திரைகள், மதுபானம் ஆகியவற்றை போதைக்காக பயன்படுத்தப்படுவதும் போது பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்றும் குற்ற சம்பவங்களில் ஊன்றுகோலாக இருப்பதே போதைப் பொருட்கள் என்றும் முக்கியமாக கஞ்சா என்பது தற்போது எல்லா கல்லூரிகளிலும் மாணவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு மாணவர்கள் அடிமையாகி விடக்கூடாது. பல குற்றங்கள் சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தெரிவிப்பதே போதையில் குற்றங்களை செய்கிறோம் என்பதுதான். ஆகவே தமிழ்நாடு அரசு சார்பிலும் காவல்துறை சார்பிலும் மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இது எதுக்கு ஆரம்ப காலத்தில் பயன்படுச்சு அப்படின்னா மெடிசன் தயாரிக்கிறது பயன்படுச்சு. கஞ்சா ஆரம்ப காலத்தில் எதுக்கு பயன்படுச்சு? இப்பவும் மெடிசன் தான் தயாரிக்கிறாங்க. அதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ வேற ஒன்று. அது மெடிசன் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தி வந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க? அது காலப்போக்கில் மாறி அதை இதை இப்படி பண்ணால் இதுக்கு என்னென்ன எடுக்கலாம்? கஞ்சா பிஸ்ட் எடுக்கலாம், கஞ்சா ஆயில் எடுக்கலாம், அப்புறம் கஞ்சா எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் படி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு அது அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் மீறி சாப்பிட்டா என்ன ஆகும்? பாய்சன் ஆகும். அதே மாதிரி தான் கஞ்சாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. அதை எந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்பஸ் யூஸ் பண்ணாலும் அது மெடிசன் ஆக்ட் பண்ணும். வேதியாக யூஸ் பண்ணுறதுக்கு போதாப்போ அது என்ன ஆகுதுக்குள்ள நம்முடைய உள்ளூர்களை பாதிச்சு நம்மளுடைய செயல்திறன் நம்ம நர்வ் சிஸ்டம் பார்த்தீங்களா அந்த எல்லா சிஸ்டத்தையும் பாதிச்சு நம்ம அதுக்கு அடிமையாகி அதனால என்ன ஆகுது? டெத் ரேட் என்ன போகுது? 55-60 தாண்டதே கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ முதல்ல நம்ம தாத்தாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 95-80 அந்த மாதிரி ஏஜ் உயிர் வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? 60-70 தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் என்ன ஆகுது? இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்திற்கு அதே மாதிரி புகையிலை பொருட்கள் இது குப்பமாக தான். அந்த புகையிலை பொருள், சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகுது? எல்லாமே போதைப் பொருள் தான். அதே மாதிரி குடிக்கிறதும் போதைப் பொருள் தான். இது எல்லாமே சேர்ந்து நம்ம உடம்பு என்ன ஆகுது? அப்படியே ஃபுல்லாக உடம்புடைய கண்டிஷனையே மாற்றிடுது. இப்போ கஞ்சாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்மோக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த லங்ஸு, லிவரு எல்லாமே என்ன ஆகிடுது? அந்த புகை பாதிச்சு அதனுடைய செயல்திறன் குறைஞ்சி நாள் என்ன ஆகுதான்? வயிறு இந்த மாதிரி வயிறு எப்படி ஆகும்? 6 பேக் சொல்லுவாங்கல்ல, 6 பேக் சொல்லுவாங்கல்ல. கஞ்சா அடிக்கிற வயிற்றை பார்த்து வச்சுக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த இடம் எல்லாமே அப்படியே என்ன ஆகிடும்? அப்படியே டவுன் ஆகி எடுத்து போயிட்டு அவங்களுடைய சிஸ்டம் நம்ம சிஸ்டம் கொண்டு எல்லாமே அதில் பாதிப்பாகுது. அதனால அவருடைய ஃபியூச்சர் என்ன ஆகுது? என்டையர்லி பாதிக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே அடிக்ட் ஆகல. முதல்ல என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணி பார்க்கலாம், பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாம் ஒன்று செய்யக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறோம். அப்போ என்ன செஞ்சு பார்த்தா என்ன தான் நடக்குது? நம்மளுடைய அப்படியே மைண்ட் செட்டப் அப்படி ஆகிட்டு இதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை போய் இப்போ செஞ்சு பார்த்துட்டா என்ன ஆகுது? சரி ஒரு வாட்டி பண்ணால் கொஞ்சம் சரி ரிலாக்ஸாக இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறோம்? சரி அடுத்து யூஸ் பண்ணால் சரி அடுத்து ரிலாக்ஸ் ஆகுது. இது அப்படியே என்ன ஆகுது? கொஞ்சமாக போயிட்டு நம்ம சிஸ்டத்தோடைய சிஸ்டத்தையும் பாதிக்கும். நம்முடைய கால் முதல் தலைவரை எல்லா சிஸ்டத்தையும் பாதிச்சு நமக்கு எல்லா நோயெல்லாம் வர வச்சு நம்ம ரெண்டாவது கடைசியில் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு துக்கமான செய்தி ஏற்பட்டு. அதனால நம்மளோட கவர்மெண்ட்டும் சரிதான், காவல்துறையும் சரிதான். இதை போக்குறதுக்கு இதை தடுக்கிறதுக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிடைப்படுறாங்க. அது எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் யார்கிட்ட முதல்ல வருதுன்னு கேட்டால் மாணவர்கிட்ட தான். இப்போ 10th, 9th, 12th
அப்போவே என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ முதல்ல என்ன ஆரம்பிக்குது, முதல்ல வந்து அந்த பாக்கு மாதிரி ஒன்று போடுவாங்க பசங்க, ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கு வாங்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆன்ஸ் வாங்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் கூலிங் வாங்கி போடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம மனசு என்ன பண்ணுது, கொஞ்சம் திசை திருப்புது. இது அப்படியே நாளாடைக்கு அப்புறம் கஞ்சா ஆகிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஊசி வந்துடுச்சு, அப்புறம் எல்எஸ்டி ஸ்டாம்ப் இருக்குது, நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த அமீனு, ஹெராயின், அப்புறம் மெத்தப்பட்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு குரூப்பே இருக்குது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, யூஸ் பண்ணி அனுபவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆரம்பம் முதற்கொண்டே அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. இதுலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் காவல்துறையும் சரி தான், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி தான் இதுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் செல்லணும், எல்லாத்தையும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அடுத்து வந்து மாத்திரை, ஆனால் பார்த்துருப்பீங்க, டைடால் மாத்திரை ஒரு மாத்திரை. அது எந்த மாத்திரை, அது எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெயின் கில்லராக அந்த மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புக்கு ஒன்று பிஃபோர் ஃபுட்டுக்கு இன்க்ரீடியன்ட் வச்சு கொடுப்பாங்க அவங்க டேப்லெட்டு, அதுவும் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க பிஃபோர் ஃபுட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் ½ hour கழிச்சு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. இதெல்லாம் ப்ரொசீஜரு மாத்திரை சாப்பிட்றதுக்கு ப்ரொசீஜர்னா இதுதான். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாத்திரையை இங்கே வாங்கினா என்ன பண்ணுறாங்க, 35 ரூபா அந்த மாத்திரை. இதை வந்து பிளாக்ல வாங்கினா 350 ரூபா அந்த மாத்திரை. போய் மெடிக்கல் ஷாப்பில் இருந்து பிளாக்ல வாங்கினா 350 ரூபா மாத்திரை. அந்த மாத்திரை என்ன பண்ணுறாங்க, பவுடர் ஆகிக்கிறாங்க. எல்லாம் வச்சு பேப்பரில் வச்சு மடித்து ஒரு இது வச்சு தேய்ச்சா அது பவுடர் ஆகிக்கும். பவுடர் ஆன உடனே இந்த சிரஞ்சி வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, சிரஞ்சி வாட்டர், அந்த வாட்டர் என்ன பண்ணுறாங்க, அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சிகரெட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். சிகரெட் யூஸ் பண்ணுறது தான் தெரியும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா, இல்லை பார்த்துருப்பீங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும், ஃபில்ட்ரேஷன் ஆக்ட் பண்ணும். அதை வச்சு அந்த டயபெட்டிக் இன்ஜெக்ஷன் இருக்கும், ரெட் கலரில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க போடுவாங்க ரெகுலர், அவங்களுக்கு தெரியுமா டயபெட்டிக்ஸ் இன்ஜெக்ஷனு ரெட் கலரில். அந்த இன்ஜெக்ஷன் சிரஞ்சில் என்ன பண்ணுறாங்க, அதை இழுத்துக்கிறாங்க, எடுத்து வச்சு இழுத்துக்கிறாங்க. செல்ஃபாக என்ன பண்ணுறாங்க, அப்படியே கை நரம்பில் குத்திக்கிறாங்க. இதை குத்திட்ட உடனே இது என்ன ஆகுது, அப்படியே போயிட்டு நம்ம பையனுக்கு போயிட்டு வேற பிளட் சர்க்குலேஷன் போகுது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் கண்ட்ரோல் இருக்குது. இதனை நம்ம மூளைக்கு போகுது. மூளைக்கு போயிட்டு என்ன பண்ணுது, அவங்களுடைய செயல்திறன் என்ன பண்ணுது, ஒரு 8 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி மாற்றிட்டு. இது நாளடைவே என்ன ஆகுது, இதை யூஸ் பண்ணுற ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணுற ஆளுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆவது வருஷம் என்ன பண்ணுறாங்க, கையெல்லாம் வந்து அலர்ஜி மாதிரி வந்துட்டு, கை கால் எல்லாமே அலர்ஜி மாதிரி வந்துட்டு, அப்புறம் என்ன ஆகுதுன்னா அடுத்த ஒரு 6 மாதத்தில் அவங்க சாக போகிற நிலைமை வந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால அதனுடைய அவேர்னஸ் தெரியணும் அப்படின்றதுனால தான் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணினா பார்க்க வேண்டாம், இது நம்ம தேவையில்லாத வேலை. இதனால இருக்கிற ஒரு பாதிப்பை சொல்கிறேன். இதை வந்து மாத்திரை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது மட்டும் தான் சொல்கிறாங்க. அதுக்காக மாத்திரையே நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லுவாங்க, நைட்ரோவிட் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, நைட்ரோசம் சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து எல்லாம் இந்த கனாபிஸ் பிளான்ட் சொல்கிறது, இந்த கஞ்சா செடி அதுலேருந்து எடுக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட்டை வச்சு தயாரிக்கிறது எல்லாம். இதில் ஜென்ரலாக வந்து மெடிசன் பர்பஸ் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ட்ரக்காக யூஸ் பண்ணி இளைய சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த போதையுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி அது நாளடைவில் அவங்களுக்கு ஒரு தவறான வழியில். இதனால என்ன ஆகுது, கிரைம் ரேட் அதிகமாகுது. என்ன பண்ணுறான், போதையில் பண்ணிட்டான். என்ன போதையில் பண்ணா, கஞ்சா போதையில் பண்ணான். ஒருத்தன் போயிட்டு ஒருத்தனை கொலை பண்ணான். ஏன்னா கொலை பண்ணா அப்படின்னு கேட்டால், கஞ்சா போதையில் பண்ணிட்டேன். கிரைம் ரேட் அதிகமாகுது. அதனால அதே மாதிரி இதனால என்ன, பாலியல் குற்றம் மாதிரி நடக்குது. அவங்க என்ன அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 8 மணி நேரத்தில் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. இதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. அடுத்தது அவனுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்துட்டான், போதை தெரிஞ்சு வந்தேன்னு கேட்டால், நானும் அப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு தாக்கம் அவனுக்கு வருது. நான் இப்படி பண்ணிட்டேன், நானும் அப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு சொல்றாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேட்கணும். இதனால இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு, உங்கள் சகோதரிகளுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதனுடைய அவேர்னஸை சொல்லி போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும். போதைப் பொருள்னால ஏற்படும் விளைவுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாகவும், காவல்துறை சார்பாகவும்,
உங்களுக்கு எல்லாருமே இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். இதனால் இந்த வாய்ப்பளித்த